கமலோட தயாரிப்பில் அடுத்தடுத்து 2 திரைப்படங்களில் நடிப்பதா ரஜினி ஒப்புக்கொண்டிருக்காரு. ராஜ் கமல் ஃபிலிம் சார்பாக கமல் தயாரிக்க போகும் படங்களில் ரஜினி நடிக்க என்ன காரணம் என்பது பற்றிய தகவல் வெளியாயிருக்கு. அதாவது கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினி ஒரு படத்தில் நடிக்க போவது உறுதியாயிடுச்சு. சுந்தர் சி தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. இதன் அறிவிப்பு ஒரு சில நாட்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் மேலும் கமலின் தயாரிப்பில் ஒரு படத்தில் ரஜினி நடிக்க போகிறாராம். அந்த படத்தில் கமலோட ரஜினியும் இணைந்து நடிப்ப இருப்பதா செய்திகள் வருகின்றது. இவ்வாறு கமலின் தயாரிப்பில் திடீரென ரஜினி தொடர்ந்து 2 படங்களில் நடிக்க என்ன காரணம் என்று தான் ஒட்டுமொத்த கோலிவுட் வட்டாரத்திலும் கேட்கப்பட்டு வரும் கேள்விகள். ஒரு சிலர் ரஜினி கமலோடு இணைந்து நடிக்கும் படத்தோடு நடிப்பிலிருந்து ஓய்வு பெற இருக்காரு. அதனால தான் தன் கடைசி படத்தை நெருங்கிய நண்பரான கமலின் தயாரிப்பில் அவரோடு இணைந்து நடித்து பெறலாம் என தலைவர் முடிவெடுத்திருக்கிறார் என சொல்கின்றாங்க. மேலும் ஒரு சிலர் கமலின் நடிப்பில் கடைசியாக வெளியான தக் லைஃப் திரைப்படம் அவருக்கு மிக பெரும் நஷ்டத்தை கொடுத்து விட்டது. மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான தக் லைஃப் படத்தை கமல் தான் தயாரிச்சிருந்தார். அந்த படம் எதிர்பாராத அளவிற்கு வசூலை பெறவில்லை என்பதனால கமலுக்கு நஷ்டம் ஏற்பட்டது. அந்த நஷ்டத்தை ஈடு செய்ய ரஜினி தானா முன்வந்து கமலின் தயாரிப்பில் அடுத்தடுத்து 2 படங்களை நடிப்பதாக கூறியிருக்கார் என்றும் ஒரு தகவல் உண்டு. இத்தகவல்கள் எந்த அளவுக்கு உண்மை என தெரியல. ஆனால் திடீரென கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்க இருப்பதற்கு கண்டிப்பாக ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் தான் என்ன என்பது தெளிவாக தெரியல. எது எப்படி இருந்தாலும் இப்படங்களோட ரஜினி சினிமாவிலிருந்து மட்டும் ஓய்வு பெறக்கூடாது என்பது தான் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களின் எண்ணமாக இருந்து வருது. இந்நிலையில் ரஜினி சுந்தர் சி கமல் என்ற யாரும் எதிர்பார்க்காத காம்போவில் தலைவர் 173 திரைப்படம் தயாராகுது. இந்த படத்தின் படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு துவக்கத்தில் துவங்கி 2027ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த படம் திரையில் வெளியாகும் என அதிகாரம் அறிவிக்கப்பட்டு விட்டது. கண்டிப்பாக இப்படம் கலப்பலப்பான கமர்ஷியல் விருந்தா ரசிகர்களுக்கு அமையும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. ரத்தம் தெறிக்க தெறிக்க ஆக்ஷன் படங்களை பார்த்து சலித்து போன ரசிகர்களுக்கு இது போன்ற ஒரு என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த படங்கள் தான் தற்போது அவசியமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு படத்தை சூப்பர் ஸ்டாரை வச்சு சுந்தர் சி கண்டிப்பாக கொடுப்பார் என்ற நம்பிக்கை அவரிடத்திலும் இருக்குது. மேலும் கமல் இந்த படத்தை தயாரிப்பதால் அந்த நம்பிக்கை மேலும் அதிகரிச்சிருக்கு. இப்படம் ஒரு பக்கம் இருக்கையில் ரஜினி கமல் இணையும் படத்தை பற்றி தெரிந்து கொள்ளவும் ரசிகர்கள் ஆர்வமாக காத்து கிடக்கிறாங்க. அநேகமாக அந்த படத்தை நெல்சன் இயக்குவார் என எதிர்பார்க்கப்படுது. தற்சமயம் நெல்சன் இயக்கத்தில் ரஜினி ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தின் படப்பிடிப்பு பிப்ரவரி மாதம் ஜூன் மாதம் இந்த படத்தோட வெளியாகும் என தெரிய வந்திருக்கு. அதைத் தொடர்ந்து ரஜினி கமல் இணையும் கதையை தயார் செய்யும் பணியில் நெல்சன் இறங்கிடுவார். முழு கதையை தயார் செய்துவிட்டு 2027ஆம் ஆண்டு அந்த படத்தோட படப்பிடிப்பு துவங்கலாம் என யோசனையில் ரஜினி கமல் நெல்சனிடம் சொன்னதாகவும் அதற்கு அவர்கள் ஓகே சொன்னதாகவும் தகவல்கள் தற்போது வெளிவந்த வண்ணம் இருக்கிறது.